வணக்கம். அடையாறு இந்திரா நகர் அருகே ரவுடி குணா என்கிற குணசேகரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுமார் 9 பேரை கைது செய்துள்ளனர். திருவான்மியூர் வக்கீல் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடந்தது. அடையார் இந்திரா நகர் முதல் அவென்யூ சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே நேற்று மாலை 5:30 மணியளவில் ஒருவர் தனது காரில் இருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமடக்கி கத்தியால் முகம், கையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. சம்பவம் குறித்த தகவலின் பேரில் அடையார் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொலையானவர் யார் என விசாரணை செய்தனர். இதில் அவர் கொட்டிவாக்கம் இளங்கோ நகரை சேர்ந்த குணா என்கிற குணசேகரன். இவருக்கு வயது 45 என்பதும் இவர் துறைப்பாக்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்தனர். இதில் ரவுடி குணா என்கின்ற குணசேகரன் மகளை ஒருவர் காதலித்து வந்தாராம். இதனை பிடிக்காத குணசேகரன் அவரை கண்டித்துள்ளார். இந்நிலையில் மகளின் காதலனுடைய நண்பர் வழக்கறிஞர் கௌதம், இவருக்கு வயது 28, கடந்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி திருவான்மையூர் தெற்கு அவென்யூவில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த குணசேகரன் மற்றும் கமலேஷ், நித்யானந்தம், சதீஷ்ராஜ், பார்த்திபன் ஆகியோர் சேர்ந்து அவரை வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் குணசேகரன் A1 குற்றவாளி என்பதும் அந்த வழக்கில் குணசேகரன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது 4வரும் பிணையில் வந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வந்தனர். கொலையாளிகளை அடையாளம் காண குணசேகரன் கொலை செய்யப்பட்ட பகுதியில் இருந்த CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக சைதாப்பேட்டையை சேர்ந்த தனுஷ், இவருக்கு வயது 22 என்கிற வாலிபரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் மீது கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு இளம் வழக்கறிஞர் கௌதம் என்பவரை குணசேகரன் கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக கொலை செய்ததாக தெரிவித்தார். மேலும் நீலாங்கரையை சேர்ந்த ரோஹித், திருவான்மையூர் பகுதியை சேர்ந்த குட்டி ஆகியோர் ரவுடி குணசேகரனின் நடமாட்டத்தை கண்காணித்து தகவல் கூறியதின் பேரில் அங்கு சென்று கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் 9 பேரை கைது செய்துள்ளனர். பிங்கோ என்ற விக்னேஷ் வேலச்சேரி, கோகுல் வேலச்சேரி, அருண்குமார் என்ற பாஸ் பெத்தல் நகர் ஈச்சம்பாக்கம், காலா என்ற சரண் சரவணன் ஜாஃபர்கான் பேட்டை, ரோஹித் திருவான்மையூர், விக்கி என்ற விக்னேஷ் தரமணி, அருள் சைதாப்பேட்.